அடுத்த செய்தியாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் தொழிற்சாலை வருவதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதுக்கு தமிழக அரசின் பாஜக தலைவர் அண்ணாமலையுமே அது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அதற்கு மேலிடத்திலிருந்து தகவல் வரும், அதாவது பாஜக அரசிலிருந்து தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு சில ஆறுதலெல்லாம் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பகுதி ஏன் அப்படி இருக்கு அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது, அந்த பகுதியில் சமணர் கோவில் இருக்கிறது, அங்கே தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கிறது, குடவோலை கோவில் இருக்கிறது. அதனால அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி, இந்திய தொழில் துறையாலேயே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கு. அந்த அரிட்டாப்பட்டி மலை மீது குடிசை போட்டு ஒரு தர்கா இருக்கு. அது ஒரு சட்டவிரோதமாக இயங்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்க? ரொம்ப அழகாக சொன்னீங்க. கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அந்த அரிட்டாப்பட்டி மலையில் இருக்கு. இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலையை எதிர்த்து பல்வேறு கருத்துக்கள் வந்த போது தொல்பொருள் ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கருத்து சொல்லியிருந்தாங்க. என்ன கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா, இதே தான், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கு, 2300 ஆண்டு பழமையானது. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலே முதலாம் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட குடைவரை சிவன் கோயில், அதாவது செதுக்கி அப்படியே ஒரு மலை இருக்கும், மலையை அப்படியே குடஞ்சி அதே இதாக கோயிலாக பண்ணிடுவாங்க. எல்லோரா அஜந்தாலாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி குடைவரை கோயில். அப்படிப்பட்ட குடைவரை கோயில் பழமையான 7ஆம் நூற்றாண்டு பாருங்க, எத்தனை ஆண்டு பழமையானது. அப்படிப்பட்ட கோயில் இந்த மலை மேலே இருக்கு. சமண தீர்த்தங்களுடைய சிலைகள் இருக்கு. அப்படிப்பட்ட தொன்மையான பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையான இடத்த நம்முடைய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல இப்போ அங்கே தகர போடு மாதிரி இங்கே ஒரு கொட்டாயை போட்டு இது ஒரு தர்காவா அடுத்த ஒரு முயற்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ டங்ஸ்டனுக்கு பொங்குன்னு பொங்கினாங்க இல்லையா, எங்களுடைய அந்த இடம் பாதிக்கும், அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் இப்போ ஏன் பேசலை? நம்முடைய கேள்வி இதுதான். இது இப்போ மோசடி வாடிக்கையாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல தொடர்ந்து இப்போ திருப்பரங்குன்றத்தினுடைய ++ன்னு சொல்லுவாங்க, அடுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணுது. அதனால பாருங்க, இப்போ சென்னையில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பல்லவபுரம்னு சொல்லுவாங்க, குகை கோயில் இருக்கு, பஞ்சபாண்டவர் குகை கோயில் அப்படின்னு பேர். இப்போ போனீங்கன்னா அது பாஞ்சாம் தர்காங்கிறாங்க. உள்ள தர்கா உள்ள அந்த கோயில் தூண்லாம் இருக்கு, தர்காவுக்காக மாறிவிட்டது. பல்லவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட குகை கோயிலுக்காக அந்த பல்லவபுரம் பேர் வந்தது, பல்லாவரம் இப்போ நம்ம சொல்றோம். ஆனால் அந்த பெயருக்கு காரணமான கோயில் இன்றைக்கு தர்காவாக மாறி இருக்கிறது. நம்ம ஆஜ்மீர் தர்கான்னு கேள்விப்படுறோம். ஆஜ்மீர் தர்காங்கிறது அந்த காலத்துல வராகர் கோயில். இன்றைக்கு வரலாற்றில் மட்டும்தான் அந்த மாதிரி கோயில் இருந்து விஷ்ணுவினுடைய கோயிலை அழித்து ஆஜ்மீர் தர்கா வந்துட்டு சொல்லி கொண்டு இருக்கிறோமே தவிர போயாச்சு. ஆகவே இந்த மோசடியவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, சென்னையில ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, கோமலீஸ்வரன் பேட்டை பழமையான ஊர். கோமலீஸ்வரன் பேட்டை கோயில், கோமலீஸ்வரன் கோயில் அங்கே இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஊர் எங்க இருக்குன்னு யாரு கேட்டாலும் தெரியாது. ஒரு 30, 40, 50 ஆண்டுகள் முன்னதாக அங்க குடியேறிய முஸ்லிம்கள் பெயர் மாற்றம் பண்றாங்க, புதுப்பேட்டைன்னு பேர் வைக்கிறான். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த பழைய சென்னையில் ஏதாவது பழைய காரு பைக் எல்லாம் காணாம போச்சுன்னா அதனுடைய பார்ட் அங்கே இருக்கும், பிரித்து அங்கெல்லாம் விற்றுருப்பாங்க. அப்படி ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, வாடிக்கையாக அவங்க செய்யறதுனால. அவன் இன்னைக்கு புதுப்பேட்டை தான் தெரியும், மவுண்ட் ரோடு பக்கத்தில் அந்த ரிச்சி பேக் சைடில் இருக்கும். எக்மோர்லேருந்து நீங்கள் மவுண்ட் ரோடு போனீங்கன்னா புதுப்பேட்டை வழியாக போகணும். ஆனால் பழைய காலத்து பேர் கோமலீஸ்வரன் பேட்டை. அப்போ ஒரு வரலாற்றை அழிக்கக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு ஹிந்துக்களுக்கு புனிதமான இடத்தை இவங்க ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? வரலாற்றை அழிக்கணும், ஹிந்து தன்மையை அழிக்கணும். இது முஸ்லீம் ஆட்சி காலத்துல, முகலாயர் ஆட்சி காலத்துல அவன் ஆட்சியில இருந்தான். அப்போ பல ஆயிரக்கணக்கான கோயில்களை இந்த மாதிரி சிதைத்து அது மேல தர்காவை அடையாளங்கள் மாற்றப்பட்டன நம்ம பார்க்கிறோம். இப்போ முஸ்லீம் ஆட்சி இல்லை, ஆனாலும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய மோசடியாக நம்ம பார்க்கணும். நீங்க சொன்ன அரிட்டாப்பட்டிக்கு ரொம்ப மிக அருகில் இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி அருகில், மிக அருகில் இதே போல ஒரு பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு
தொல்லியல் துறையுடைய அகழ்வாய்வு நிலையம் இருக்கிறது கீழடி. கீழடி தமிழுடைய வரலாற்றை காட்டுகிறது, 2000 ஆண்டு வரலாற்றை, பெருமைமிக்க வரலாற்றை சொல்லுகிறது என்றெல்லாம் பேசுறீங்களே, அதுக்கு பக்கத்துல மிக அருகில் அரிட்டாப்பட்டியில் 2300 ஆண்டுகள் பழமையான தொல்லியல் தொழில் கட்டுப்பாட்டு உள்ள இடத்தில் அந்த வரலாற்றை அழிப்பதற்காக ஒரு தர்கா போடப்பட்டிருக்கிறது. யாரா பேசுறாங்களா? அப்ப நம்ம அறியாமலேயே இது நடந்து கொண்டிருக்கிறது. சார் இப்போ என்னன்னா, இப்போ நம்ம கமெண்ட்லயே வந்து போடுவாங்க, ஒரு கொட்டாய் தானே சார் போட்டு அவங்க பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு போட்டுமே சார், அதுல என்ன சார் பிரச்சனை வருவாங்க. கொட்டாயிலிருந்து ஆரம்பிக்கும். நம்ம கொட்டாய் விட்டோம்னா எப்படி ஆத்மீர் தர்காவாக பிரிக்கிறதோ பழைய விஷ்ணு கோயில், அதே போல மாறிடும். அதனால இது நாம எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பாக நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த திண்டுக்கல்ல அபிராமி உடனுரை அந்த மலை இருக்கிறது, திண்டுக்கல் பூட்டு என்று சொல்லுவாங்க, திண்டுக்கல் மலை தான் ஃபேமஸ், ரெண்டுமே சொல்லுவார்கள். கோட்டை, அந்த கோட்டைக்கு மேலே அபிராமியம்மன் கோயில் இருக்கிறது. அந்த அபிராமியம்மன் கோயிலே திப்பு சுல்தான் காலத்திலே அந்த கோயிலை வந்து கொள்ளையடித்து அந்த கோயில் மூர்த்திகளை உடைத்து நாசம் செய்து எல்லாத்தையும் சிதைச்சிட்டு போயிடுறோம். நம்முடைய நாடு விடுதலை அடைந்த பிறகு இங்குள்ள எல்லாரும் சேர்ந்து அங்க அதே போல அந்த கோயில் இருக்கு, அங்க நாங்க வந்து எங்களுடைய அபிராமியுடைய கோயில், நாங்க அதே பழைய ஞாபகம் இருக்கும் இல்லையா, சிலையை நாங்கள் வைக்கணும் என்று முயற்சி செய்த போது அந்த திண்டுக்கல் கோட்டை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நாங்கள் உள்ள ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் பண்ணி, நீங்கள் புதுசாக எதுவுமே மாற்றக்கூடாது. கீழே தான் இப்போ கோயில் இருக்கு, அபிராமி கோயில், மலை மேலே இல்லை. இன்றும் அப்படித்தான். அப்ப ஸ்டேட்டஸ்கோ மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்ன தொல்லியல் துறை, திண்டுக்கல்ல சொன்ன தொல்லியல் துறை இப்ப ஸ்டேட்டஸ்கோ மாற்ற முயற்சி பண்றாங்க. எப்பயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னுடைய கேள்வி கரெக்ட் தானே? தப்பா கேட்கிறேன். இதே தொழில் துறை தான் கட்டுப்பாட்டில் இருக்கு. அவன் புதுசாக ஒரு கொட்டாயப்படுறான், ஏன் மாத்துறான்? ஒரு தர்கான்னு சொல்றான். இப்ப வந்து ஸ்கந்தகிரி என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தை வந்து சிக்கந்தர் மலை, சிக்கந்தர் என்பவர் வந்து அந்த தில்லி அடிமை வம்சத்தினுடைய கடைசி அரசர், அவர் பேர் அங்க வந்து செத்து போனாரு மலை, ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்றான். அதே போல இதுக்கு ஒரு புதுசா ஒரு யாரோ ஒரு பேரு அக்பர் அலி, ஐதர் அலி, ஏதோ ஒரு பேரை சொல்ல வேண்டியதானே. அவர் அங்க செத்து போனாரு, அந்த ஞானி, சூஃபி ஞானி, அந்த ஞானி, அரிட்டாப்பட்டி மலை உச்சியில் அவருக்கு ஒரு சமாதி இருக்கு, நாளைக்கு நான் போய் ஆடு வெட்டுறேன், கடா வெட்டுறேன், பீஃப் கொண்டுறேன். நீங்க கொட்டாய்க்கு அப்புறம் அடுத்து ஆரம்பிக்கும், வருஷத்துக்கு வர நான் சந்தன கூட உருஸ் எடுக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்ப தொழில்துறை என்ன செய்கிறது? அதனால மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணாங்க? அதனால இவர்கள் எல்லாரும் வந்து இதை சேர்ந்து இதை வந்து சரிப்படுத்த வேண்டிய முயற்சி எடுக்கணும். இன்றைக்கு இந்துக்கள் வந்து விழிப்படைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிர்வாகமும் இதெல்லாம் வந்து சரிப்படுத்தக்கூடிய முயற்சி ஈடுபட வேண்டும் என்று ஸ்ரீ டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை அப்படி டிலே பண்ணாங்கன்னா இந்து சமுதாயமே சரிப்படுத்தக்கூடிய முயற்சியில் இறங்கும் என்று நான் நினைக்கிறேன்.